தமிழகம் இலங்கை மீனவர்கள் மற்றும் இரு நாட்டு அமைச்சர்கள் இடையே டெல்லியில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான நமது செய்தியாளர் பாலா தரும் கூடுதல் தகவல்களை தற்பொழுது பார்க்கலாம். இந்திய இலங்கை மீனவர்களுடைய 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை டெல்லியில் நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக தமிழகத்தினுடைய கடற்கரை மாவட்டங்களில் உள்ள 13 மீனவர்கள் நாளை டெல்லி செல்ல உள்ளனர். அதேபோல் இலங்கையினுடைய கிளிநொச்சி, மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற பகுதியில் உள்ள 5 மாவட்ட மீனவர்கள் நாளை கொழும்புவில் இருந்து புறப்பட்டு நாளை மறுதினம் நாளை மாலை டெல்லி வர உள்ளனர். இவர்கள் நாளை மறுதினம் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தையில் 2 நாட்டு மீனவர்களும் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பது, எந்த வகையில் மீன்பிடிப்பது தொடர்பாக 2 நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவுள்ளன. அது மட்டும் இல்லாமல் இது தவிர தமிழகத்தினுடைய மீன்வளத்துறை அதிகாரிகளும் கலந்துள்ளனர். அதேபோல் இலங்கையிலிருந்து அரசுத்துறை அதிகாரிகள் 2 பேரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கடல்வாழ் ஆராய்ச்சியினுடைய பேராசிரியர் ஒருவரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையில் 2 நாட்டு மீனவர்களும் நாளை மறுதினம் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படும் முடிவுகளை வைத்து வரும் 5ஆம் தேதி இலங்கையினுடைய வெளி விவகாரத்துறை அமைச்சர் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர்கள் டெல்லியில் நம் வெளி விவகாரத்துறை அமைச்சர் மற்றும் விவசாயத்துறை அமைச்சர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துள்ளனர். இந்த பேச்சுவார்த்தையின் பின்பே இலங்கை அரசால் பறிமுதல் செய்து வைக்கப்பட்டுள்ள படகுகள் மற்றும் இந்திய இலங்கை மீனவர்கள் பாரம்பரிய இடத்தில் மீன்பிடிப்பது தொடர்பாக முடிவுகள் எட்டப்படும் என்பது தெரிய வருகிறது.